ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். என்ன டிப்ஸ்னா, ஆயுர்வேதிக் இருக்குல்ல, ஆயுர்வேதிக் பியூட்டி டிப்ஸ் சொல்ல போறேன். அதாவது எல்லாருமே வந்து காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து ஒரு 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 கடைக்கு போவாங்க, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ், ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வாங்குவாங்க. நான் சொல்றது வந்து ஆயுர்வேதிக் பியூட்டி. ஆயுர்வேதிக் மெடிசன் தான் நீங்க சாப்பிட்டுருப்பீங்களா? அந்த மாதிரி ஆயுர்வேதிக் பியூட்டி பத்தி நான் சொல்ல போறேன். ஆக்சுவலா வந்து என்னடா ஒன்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. என்னடா உங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து ரொம்ப பேர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன மெசேஜ்னா, என்ன உங்க வீடியோஸே காணோம், உங்க வீடியோஸே காணுமே அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்லையே, என்ன தேடுறதுக்கும் ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. ஆனா ரொம்ப பேர் 10 பேர் போட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வந்து எனக்கு 10 பேர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி என்ன உங்களை இதுலயே உங்க இன்ஸ்டாகிராம் மெசேஜில் போட்டிருந்தாங்க, என்ன உங்க வீடியோவே காணோம், எங்க போயிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா வந்து நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு 10 டேஸ் கழிச்சு வந்தேன். ஏன்னா நான் ஒன்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட. எப்பவுமே வந்து ஒரு கல்யாணம் கொடுத்த வீட்டுல வந்து ஒருத்தவங்க வந்து மாமியாரோ ஒருத்தவங்க நாத்தனாரோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து மருமகள் வராங்களே, அம்மாவை விட்டுட்டு தானே மருமகள் வராங்க. அவங்கள வந்து வருஷம் வருஷம் ஒரு தடவைனாச்சும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அதுல வந்து ரொம்ப வந்து நான் படிச்சேன். நான் ஒரு புக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பழைய புக்கெல்லாம் வச்சிருக்காரு. அதாவது 1964 இருந்து அந்த புக்ஸ் வந்து அவர் வந்து சேமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த புக்ஸ வந்து ரொம்ப வருஷமாவே அவர் சேமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த புக்ஸ்ல இருந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலா என்ன போட்டிருக்குன்னா, இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து அந்த காலத்திலேயே என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருமா, இல்லாட்டி அந்த பாவம் இந்த குடும்பத்துக்கே சேர்ந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். போய் உங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துரு. உங்க அம்மாவோட ஏக்கம்னா இருக்கக்கூடாது. நீ ஏக்கப்பட்டனா அது நம்மள பாதிக்கும். அதனால உங்க அம்மா வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துருங்க. அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து ஊரு விட்டு ஊரு வந்துதானே இப்பெல்லாம் அப்பெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா பக்கத்திலேயே அம்மாவை வச்சுக்குவாங்க சில பேர். அதான் அவங்கவுங்க இஷ்டம். அம்மாவை பக்கத்துல வச்சுக்கிறதும், குழந்தைங்க பொண்ணுங்களை பாக்குறதும், இதெல்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டம். அவங்க அம்மாவுக்கும் பொண்ணுங்களுக்கும் அவங்கவுங்க அந்த பிரியும். எங்க பொண்ணு என் பக்கத்துலதான் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு என் அம்மா என் பக்கத்துலதான் இருக்கணும் இருப்பாங்க. அது வந்து அவங்கவுங்க இஷ்டம். அது வந்து அவங்க அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். அது இன்னொன்னு என்னன்னா, இப்போ ஊரு விட்டு ஊரு வர பொண்ணுங்கெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த புக்ல போட்டிருக்கு. அவங்க வந்து பெரிய காலத்தை அவங்கலாம் சொல்லுவாங்களாம். ஐயோ, என்ன இப்படி உட்காந்து, என்ன படிக்கட்டுல இப்படி சோர்ந்து உட்காந்துருக்க, திண்ணையில உட்காந்துருப்பாங்களாம். இந்த மருமகள்லாம் வந்து அந்த காலத்துல வந்து மருமகள் திண்ணையில உட்காந்துருப்பாங்களாம். அப்ப வந்து அவங்க வந்து மாமியாரு யாராச்சும் வந்து கேட்பாங்களா இந்த மாதிரி, என்ன இப்படி திண்ணையில உட்காந்துருக்கமா, பின்னாடி இந்த மாவெல்லாம் அரைக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்களா. இல்ல எங்க அம்மா ஞாபகமே இருக்கு அப்படின்னு. ஐயோ, போயிட்டு வந்துருமா, போயிட்டு வந்துரு, இல்லாட்டி எங்க குடும்பத்தையே இது வந்து அதை சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த பாவம், நீ போயிட்டு வந்துருமா, உன்னோட ஏக்கம் வந்து நம்மள பாதிக்கும் அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சு. எனக்கு வந்து என்னடா, நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து இதெல்லாம் படிக்கிறேன். இது எனக்கு நிஜமாவே இந்த புக்கை வந்து நான் தொடவே இல்லை. ஏன் அந்த புக்கை தொடணும், ஏன் அதை நான் படிக்கணும், ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லணும் எனக்கு ஒரு பிரியப்பட்டேன். ரெண்டாவது என்னன்னா, இன்னைக்கு தைப்பூசம் வந்து கரெக்டா வந்து ஒருத்தவங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து பயங்கர கும்பல். சாமியே பார்க்க முடியலங்கிறாங்க. ரொம்ப பக்தரா, ரொம்ப ரொம்ப பக்தரா அவங்க முருகன் மேல. அவங்களே வந்து சாமிய பார்க்க முடியல சொல்லிட்டாங்க. என்னம்மா பண்றது? அவங்க ஏதோ அவரோட பிரசாதம், முருகனோட பிரசாதம் வந்தது. அங்க வச்சுட்டேன். நான் உங்களுக்கு ஆட்டெல்லாம் நின்று அங்க வச்சுட்டேன். முருகனோட இது பூசிட்டு அப்புறம் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்றேன். பியூட்டி டிப்ஸ் எப்படி சொல்லணும்னா, இப்ப நான் சொன்னேன்ல ஆயுர்வேதிக்குன்னு சொன்னேன்ல, என்னன்னா நீங்க வந்து ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் தனியா அதெல்லாம் வந்து முழுசா எடுத்துக்கோங்க, பொடியா எடுத்துக்க வேண்டாம். அதாவது பவுடரா எடுத்துக்க வேண்டாம். ஜீரகம், சோம்பு, தனியா இந்த 3 வந்து சம அளவு எடுத்து நல்லா தண்ணியில வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி
அந்த வடிகட்ட தண்ணீர் இருக்குல்ல, அந்த வடிகட்ட அந்த நீர், அந்த வடிகட்ட அந்த தண்ணியை வந்து அந்த ஜூஸ் வந்து என்ன பண்ணா ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. காட்டன் இருந்தாலும் சரி, ஸ்பாஞ்ச் இருந்தாலும் சரி, ஏதோ எடுத்துக்கோங்க. இந்த ஃபவுண்டேஷனுக்கு எல்லாம் போடுவாங்க. அது நல்லா அப்படி முக்கி 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 என்ன பண்ணுங்க, இந்த சருமத்துல வந்து நீங்க இந்த மாதிரி போடுங்க. இந்த சருமத்துல வந்து இப்படியே போட்டே வாங்க. இப்படி இந்த சைடு, அப்புறம் இங்க, அப்புறம் கழுத்து, ஃபேஸ், காது, பின்னாடி முதுகு எல்லாமே போட்டு, கைகள், கால்கள் எல்லாமே போட்டுவாங்க. பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு என்னமோ நீர் இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம தண்ணி கழுவுவோம்னா, நம்ம குளிக்கும் போது அப்படியே தண்ணியா இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா வந்து அதுல வந்து ரொம்பவே வந்து நீங்க போட போட மென்மையாகவும் பளபளப்பாகவும் நல்ல ஷைனிங்கா இருக்கும் போட போட போட. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, மாய்ஸ்சரைசர் போடுறீங்களா, அதே மாதிரிதான் இது வந்து ஒரு ஸ்கின் டைப்ல தான் வரும். அதாவது நம்ம ஸ்கின் எப்படி இருக்கோ, நம்ம தண்ணியில எப்படி கழுவுறோம்ல, அதே மாதிரிதான் இது இருக்கும். என்ன, நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், தனியா போட்டிருக்கோம்ல, அந்த சருமம் வந்து ரொம்ப வந்து நல்லா கிளீனாவும் வச்சுக்கும், ரொம்ப ஷைனிங்கா வச்சுக்கும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பிரீத் ஆகுமா, வெள்ளையாகுமா அப்படிலாம் கிடையாது. பார்க்கறதுக்கு ஷைனிங்கா இருக்கும். பார்க்க கால் அதெல்லாம் போட்டுக்கலாம். நீங்க இந்த மிடி போடுறவங்க, அதாவது சின்ன மிடி போடுறவங்க, சின்ன டிராயர் போடுறவங்க, அதே மாதிரி இந்த கைகள் எல்லாம் வந்து இந்த ஸ்லீவ்லெஸ் மாதிரி போடுறவங்கள இதெல்லாம் போட்டுக்கலாம். சருமம் வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே வறட்சியா இல்லாம, ட்ரையா இல்லாம, ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்கா தொடும் போது ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது போட்டுட்டே இருக்கணும். நீங்க ஒரு நாள் போட்டு 2 நாள் போடக்கூடாது. 48 நாள் போட்டே இருக்கணும். அப்ப போட்டுட்டே இருக்க வேண்டியதான் உங்களுக்கு வந்து அந்த சருமம் வந்து உங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. உங்களுக்கு வந்து அடுத்த டிப்ஸ் வந்து காத்துட்டு இருக்குது. நீங்க என்னோட சப்ஸ்கிரைப்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு. தயவுசெய்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் போட்டாதான் என்னோட வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.